ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ்ஷு குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் சங்கரா மீனுக்கு தேவையான புளி தண்ணி, தேங்காய் அரைச்சி வச்சுருக்க ஒரு பவுலில், தக்காளி அரைச்சி வச்சுருக்க ஒரு பவுலில், அப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், மீன் ரெடியாக இருக்குது, கழுவி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான மீன். வாங்க இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சோம்பு வாசனைக்காக, அப்புறம் பூண்டு, நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். புளிக்குழம்புனாவே சின்ன வெங்காயம் தான் ஃபேவரெட்டு. மீன் குழம்புக்கும் சின்ன வெங்காயம் தான் ஃபேவரெட். அது போட்டாலே குழம்பு செம்மையாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டாலே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. நம்ம இப்போ அதை தான் போட்டிருப்போம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்ல செவக்கு வரணும் பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு இது நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி. நம்ம இதை வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எல்லாமே இருக்கும், எல்லாம் போட்டு வாங்கி எல்லாம் அரைச்சி நல்லா வச்சுருக்கு. இது குழம்பு பொடி மீன் குழம்புக்கு, புளி குழம்புக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். செம்மையாக இருக்கும். இப்போ நான் தேங்காவும் ஊற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேங்காய், புளி, தக்காளி, குழம்பு பொடி எல்லாமே போட்டாச்சு. நம்ம இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், கலர் நல்லா செம்மையாக வந்துடுச்சு. நம்ம கொஞ்ச நேரம் அதை கொதிக்கிட்டோம், அப்புறமா மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இப்போ குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம மீன் சேர்க்கலாம். செம்மையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இந்த மீனே செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் எவ்வளோ மீன் நல்லா முழுகிற அளவுக்கு க்ளீனாக எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இதை ஒன்றும் கிண்ட வேணாம், அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸு ஹையில் கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ மேலே கருவேப்பிலை தூவ போகிறேன். செம்மையாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி. பாய். முடிஞ்சிச்சு.